ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஊரில் எல்லாருமே நிறைய லாங் ஆக்ஷன் இருக்காங்க. 3 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் லீவ் போடுறவங்க நிறைய பேர். நெக்ஸ்ட் வந்து மற்றது படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? என்னங்க சொல்றீங்க? உடனே ஆக்ஷன் எடுங்க. பள்ளிக்கு முழுக்கு போட்ட மாணவர்கள். வருகை பதிவேட்டில் கிடைத்த தகவல்கள். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரின் அதிரடியான சம்பவம். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, உங்களுக்கு படிக்கிறது ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படி சொன்னாலும் டீச்சர்ஸ் கிட்ட நீங்க கேட்கலாம். பரபரக்கும் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக இருந்த கவிதா ராமு கடந்த ஆண்டு மே மாதத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக மெர்சி ரம்யா நியமிக்கப்பட்டார். 36 வயதான இவர் கலெக்டராக பொறுப்பேற்றதில் இருந்தே பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். புதுக்கோட்டையில் எந்த ஒரு ஊரில் நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். அதன் பிறகு அந்த நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு அவர் செல்லும் வழியில் இருக்கும் அரசு பள்ளிகளுக்கு சென்று அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் கலெக்டர் மெர்சி ரம்யா தலைமையில் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கந்தர்வக்கோட்டை பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்த மெர்சி ரம்யா திடீரென ஒரு வகுப்பறைக்குள் சென்றார். அந்த நேரத்தில் வகுப்பறையில் இருந்த ஆசிரியர் மணிகண்டன் என்பவரிடம் என்ன பாடம் நடக்குது என்று கேட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து மாணவர்களிடம் சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து கொண்ட கலெக்டர் மெர்சி ரம்யா மாணவர்களிடம் பாடம் தொடர்பாக கேள்விகள் கேட்க சொல்லி பார்த்து கொண்டிருந்தார். இதையடுத்து ஆசிரியர்கள் பாடம் எடுக்கும் முறைகள் பற்றி கேட்டபோது ஆய்வகங்களை பயன்படுத்திதான் பாடங்கள் நடத்தப்படுவதாக மாணவர்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து ஆசிரியர்களை பாராட்டிய கலெக்டர், இதுபோன்ற ஆசிரியர்கள் முயற்சியால் தான் மாணவர்கள் உயர்ந்த இடங்களுக்கு வர முடியும், இதுபோன்ற ஆசிரியர்களை பின்பற்றுங்கள் என மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார். அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்ட கலெக்டர் மெர்சி ரம்யா சில வகுப்புகளில் மாணவர்களின் வருகை பதிவுகளை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அந்த பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் பல நாட்களாக பள்ளிக்கு வராமல் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கிருந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தினார். அது மட்டுமின்றி SMC தலைவி, பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள், சேர்மன் ஆகியோரை அழைத்து மாணவர்கள் பள்ளிக்கு வராத விவகாரம் குறித்து பேசினார். அப்போது கலெக்டர் மெர்சி ரம்யா பேசும்போது, இந்த விஷயத்தை அப்படியே விட முடியாது, பசங்க ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு உடனே தெரிஞ்சுக்கணும். SMC கூட்டத்தை நடத்தி பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, பசங்களை எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு வர வைக்கலாம், அதனால நீங்களும் பேசுங்க என்று பேசியுள்ளார். அதைத் தொடர்ந்து அந்த பள்ளியில் கழிவறைகள், சுற்றுச்சுவர் உள்ளதா என்று கேட்டுவிட்டு சுற்றுச்சுவர் கட்ட நடவடிக்கை எடுப்பதாக கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அதே சமயம் பல மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் இருப்பதை கண்டுபிடித்து அவர்களை பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும் என்று உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யாவை பெற்றோர்கள் பாராட்டுகின்றனர். இந்நிலையில் இதுபோல ஏராளமான அரசு பள்ளிகளில் கழிவறைகள் பற்றாக்குறையாலும் சரியாக பராமரிப்பு செய்யப்படாததாலும் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வராமல் இருக்கின்றனர். அதே வேளையில் பள்ளி கழிவறையை பயன்படுத்தாமல் இருப்பதற்காக தண்ணீர் குடித்தால் சிறுநீர் வருமே என்று தண்ணீர் குடிக்காமல் தவிர்ப்பதும் பல பள்ளிகளில் நடக்கிறது. இதனால் பல மாணவ மாணவிகளுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதால் அனைத்து பள்ளிகளிலும் தூய்மையான கழிவறைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ளது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதே போல வீட்டு பக்கத்தில் யாராவது வராமல் இருக்காங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட கேட்பாங்க, பேசுவாங்க. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, உங்களுக்கு படிக்கிறது ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படி சொன்னாலும் டீச்சர்ஸ் கிட்ட நீங்க போய் கேட்கலாம். ஸோ ஒரு 3 months இருக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி சயின்ஸ் சப்ஜெக்ட் முடிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க, அப்போ ரிவிஷன் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மற்றது படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? பாய்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.